சாய்ராம். என் அன்பு செல்லமே, எதற்காக இந்த கோபம், எதிர்பார்ப்பு, தேவையில்லாத ஆசைகள், எதிர்மறை சிந்தனைகள்? ஏன் உன்னை நீயே இப்படி குழப்பிக் கொள்கிறாய்? தெளிவாக சிந்தனை செய். அமைதியாக அமர்ந்து என்னிடம் பேசு. தியானம் செய். எல்லாம் நல்லதாகவே நடக்கும். தைரியம் தேவை உனக்கு. தங்கமே, எப்பொழுது கோபம் அதிகமாக வருகிறது என்று பார். எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் பொழுது கோபம் வருகிறது. எதிர்பார்ப்பு இல்லாத பொழுது கோபங்கள் உன் வாழ்க்கையில் இல்லை. இப்பொழுது உன் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் தேவைப்படுகிறது. என்னென்ன தெரியுமா? வாழ்க்கையில் நிம்மதி வேண்டும், பொருளாதார வசதிகள், உனக்கு தேவையான அனைத்தும் உனக்கு வேண்டும். இப்படித்தானே கேட்கிறாய்? இது எல்லாமே ஒரு மனிதனுக்கு தேவையான ஒன்று. எப்படி நான் தராமல் இருப்பேன்? நிச்சயமாகவே தருவேன். உன் வாழ்க்கைக்கு எது முக்கியமோ அதை முதலில் தந்துவிட்டு அதற்கு பிறகு நீ ஆசைப்பட்டது உனக்கு தேவையா, உன் வாழ்க்கைக்கு தேவை இல்லையா என்று யோசித்து நிச்சயமாக அதையும் ஒரு நல்ல நேரம் பார்த்து தருவேன். எல்லாமே உடனே நடக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுதுதான் அதிகமாக கோபம் வருகிறது. தங்கமே, காலம் போய்கொண்டே இருக்கிறது, என்ன செய்ய போகிறோம் என்று நினைக்காதே. காலம் இன்னும் வரும், அதற்காக காத்திருக்கிறேன் என்று மனதுக்குள் உனக்கு நீயே ஆறுதல் சொல்லிக்கொள். நிச்சயமாகவே உனக்கான நல்ல நேரம் வந்துவிடும். சீக்கிரமாகவே வந்துவிடும். இன்னும் நாள் தூரமாக இல்லை, சீக்கிரமாக வந்துவிட்டது. உனக்கான அனைத்தையும் நீ பெற்றுக்கொள்ளும் நேரமும் வந்துவிட்டது. உன்னிடம் முயற்சியும் அதற்கு தேவையான உழைப்பும் எல்லாமே இருக்கிறது. எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். நாம் எதுவும் செய்யவில்லையோ, அதனால்தான் நடக்கவில்லையோ, இப்படி நினைக்காதே. ஒரு சில நேரம் எல்லாமே செய்கிறோம், ஆனால் எதுவுமே நடக்கவில்லை, இப்படியும் யோசிக்காதே. நிச்சயமாக காலம் உன் பக்கம் வரும். அப்பொழுது உனக்கான தேவைகள் அனைத்தும் நான் செய்து தருவேன். கோபம் வேண்டாம். கோபம் எதையும் ஆக்கப்போவது கிடையாது. அழிப்பதற்குத்தான் கோபமே தவிர ஒரு உறவையோ ஒரு விஷயத்தையோ முறிக்கத்தான் கோபமே தவிர மற்ற எதற்குமே அது தேவையே இல்லை. கெட்டது மட்டும்தான் செய்யும் கோபம், நல்ல ஒன்றையுமே அது செய்யாத. நீ உன் கோபத்தை குறைத்துக்கொள். அதிகமாக கோபம் வருகிறது. யாருமே உன்னிடம் பேசுவதற்கே பயப்படுகிறார்கள். ஏதாவது ஒரு பேச்சை சொன்னால் அதை நீ கோபமாக எடுத்துக்கொள்வாயோ என்று பேசாமல் சிலர் ஒதுங்கி விடுகிறார்கள். இப்படியெல்லாம் வேண்டாமே. சந்தோஷமாக வாழத்தானே வாழ்க்கை. கோபத்துடன் வாழ்வா வாழ்க்கை? நிறைய கஷ்டங்கள் வரும், சோதனைகள் வரும். ஆனால் அவை அனைத்தையுமே நீ கடந்து வந்து உன் வாழ்க்கையில் நீ சீரும் சிறப்புமாக வாழ்வதுதான் ஒரு நல்ல மனிதனுக்கு உயர்வே. கோபத்துடன் வாழ்ந்து என்னத்தை சாதிக்கப் போகிறோம் சார்? கோபத்தை அனைத்தையும் தூக்கி போட்டுவிட்டு மன நிம்மதியுடன் இரு. நிச்சயமாக உனக்கு தேவையான அனைத்தும் உனக்கு கிடைக்கும். கிடைக்காதோ என்று நினைக்கும் பொழுதுதானே கோபம் வருகிறது. உன்னுடைய செயலில் தோல்விகள் வரும் பொழுதுதானே உனக்கு கோபம் வருகிறது. நல்லது நடந்துவிடும் என்று நினைத்து பார். ஒரு முறை தோல்வி வரும் பொழுது இது வெறும் சாதாரணம்தான், நான் ஏற்கனவே பார்த்ததுதான், இப்படி சொல்லி நகர்ந்து செல். அடுத்த வாட்டி அந்த தோல்வி உன் பக்கம் வராது, கோபமும் வராது, வெற்றிதான் உன் பக்கம் வரும். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.